ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் லக்ஷ்மி நரசிம்மர் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நம்மளோட வேண்டுதல் உடனடியாக நிறைவேறணும், ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உடனடியாக பலன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை, இந்த வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நரசிம்மரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக தாயின் கருவில் இருந்து தோன்றாமல் தூணை பிளந்துட்டு வெளிப்பட்டு வந்தவர் தான் நம்ம நரசிம்மர். யோக நரசிம்மராகவும் லக்ஷ்மி நரசிம்மராகவும் சாந்தமே வடிவமாக நரசிம்மருக்கு இணையாக பக்தர்களுக்கு அருளை வழங்கணும் அப்படின்னு யாருனாலே முடியாது. நம்முடைய பிரச்சனைகள் தீரணும், நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமையில எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிள்ளைங்களோட படிப்பு, வேலை, குடும்ப பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, தீராத நோயால் மருத்துவ செலவு, வம்பு வழக்கு, இந்த வீண் விரயம், அப்புறம் மருத்துவ செலவு, இது போல் தொழில் நஷ்டம், தீய சக்திகளால் ஓயாத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி நமக்கு இருக்கும் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாம் இறைவனை தான் நோக்கி போகிறோம். எந்த கடவுளை கும்பிட்டா, என்ன பரிகாரம் செஞ்சா நம்முடைய பிரச்சனை தீரும், எந்த பிரச்சனை தீர எந்த தெய்வத்தை நாம வழிபடணும் அப்படின்னு நாம தேடி அலைஞ்சிட்டே தான் இருக்கிறோம். பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்போம். அவ்வளோ ஒரு குழப்பமான மனநிலையில நாம இருப்போம். அப்படியே ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு விரதம் இருந்து பல பரிகாரங்கள், இது எல்லாமே பூஜைகள் செஞ்சாலுமே எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த மாற்றமும் ஏற்படாமல் பிரச்சனை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அது மாதிரி தான் இருக்கும். நாமும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் நாம் செஞ்ச பூஜைகளில் பிரார்த்தனை எல்லாமே வீணா அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். வீணா போயிருச்சா அப்படின்னும் நம்ம ரொம்ப குழம்பி போய் இருப்போம். இப்படி நாம் கடவுள்கிட்ட வைக்கும் வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறதுக்கு நமக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பதற்கு, நாம் வணங்கும் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்காம இருப்பதற்கும் நம்முடைய கர்ம வினைகள் மட்டும்தான் முழுக்க காரணம். இப்படி பலவிதமான பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறவங்க நரசிம்மரை சில குறிப்பிட்ட முறையினால் வழிபாட்டு செஞ்சு வந்தாலே பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பலவித அற்புதங்கள் நமக்கு நடக்கும். நரசிம்ம பெருமாளின், அதாவது ருத்ர அவதாரமாக இருந்தாலும் அவர் குழந்தை போன்ற மனம் கொண்டவர் தான். இவரை வழிபடுறதுக்கு எந்தவித கஷ்டமும், எந்த இதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமான பூஜை புனஸ்காரம், இந்த சாஸ்திரம் அந்த முறையெல்லாம் எதுவுமே கிடையாது. மந்திரம் பூஜை அப்படின்னு தனியாக எதுவுமே செய்ய தேவையில்லை. எளிமையான உண்மையான அன்போடு, உள்ளன்போடு, நம்பிக்கையோடு அழைச்சு மனதார வேண்டிட்டோம் அப்படின்னாலே லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு கண்டிப்பா அருள் புரிவாரே. இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னா தினமும் போங்க. முடிஞ்சால் 21 முறை சுற்றி ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த நரசிம்மர் கிட்ட உங்களோட பிரார்த்தனைகள், உங்கள் கோரிக்கை என்ன, உங்கள் வேண்டுதலை சொல்லி ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யணும். அதோட இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மர் கோயிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே பானகம் செஞ்சு எடுத்துட்டு போங்க. அதை நரசிம்மருக்கு படைச்சு வழிபாடு செய்யுங்க. அதாவது அந்த பானகத்தை அர்ச்சகர் கிட்ட வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தாலே அவர் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்கள் கைகளால் 2 பேருக்காவது நீங்கள் கொடுக்கணும். வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும்.
கதி என்று அடைக்கலம் என்று தனது பாதங்களை பற்றிய பக்தர்களை நரசிம்மர் ஒருபோதும் கைவிடுறதே கிடையாது. அதே போல நாளை என்ற சொல்லே அறியாதவர் நரசிம்மர். உண்மையான பக்தி மற்றும் அன்போட யார் அழைச்சாலும் உடனடியாக ஓடி சென்று அவங்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர். அதனால இந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நான் என்னென்ன பிரச்சனை எதுக்கெல்லாம் இது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோட இதை செஞ்சுட்டு வாங்க. பக்தியோட இதை செய்யுங்க. நிச்சயமா நரசிம்ம பெருமாள் உங்களுக்கு நல்லதவே செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் அப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.